வணக்கம். தமிழன் செய்திகள். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய சங்கத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஜே வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற மாநில தலைவர் அமிர்தகுமார் பேசிய போது, தேர்தல் வாக்குறுதியாக அளித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார். பின்னர் கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் தா. விஜயகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய போது, சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சங்கம் சார்பில் நேரில் சந்தித்து 10 நிமிஷம் கோரிக்கை மனுவை அளித்ததாகவும், மேலும் புதிய அரசு அதனை நிறைவேற்றி தரும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரியில் ஆதி திராவிடர் கல்லூரி மாணவி விடுதிகள், ரேஷன் கடை மற்றும் நுகர்பொருள் வாணிப கிடங்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது கல்லூரி மாணவி விடுதிகளில் தரமான உணவுகள் வழங்கப்படுகிறதா என்றும், சமையல் கூடம் மற்றும் கழிப்பறைகள் சுத்தமாக இருக்கிறதா என்றும் மாணவிகளிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தரமானதாகவும் தடையின்றி வழங்கப்படுகிறதா என்றும் ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழு மருத்துவ செலவையும் தான் ஏற்றுக்கொள்வதாக கம்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா விழா மேடையில் கூறியதால் பொதுமக்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் விழா இன்று தேனி மாவட்டம் கம்பம் மாக்திடல் பகுதியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் PLA ஜெகநாத் மிஸ்ரா தலைமை வைத்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு தாவேகா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நலத்திட்ட உதவிகளை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தனக்கு மருத்துவ உதவிக்கு உதவுமாறு மனு ஒன்றை அளித்தார். இதனைத் தொடர்ந்து ஜெகநாத் மிஸ்ரா விழா மேடையிலேயே அந்த பெண்மணிக்கு புற்றுநோய் சிகிச்சைக்கு ஏற்படும் மொத்த செலவினை தானே ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்தார். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை 11 நாட்கள் ஆண்டு பெருவிழா சிறப்பாக நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு பேராலயத்தின் 444வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு பேராலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் பனிமய மாதாவின் உருவம் பொறிக்கப்பட்ட திருக்கொடி ஆயிரக்கணக்கான பக்தர்களின் ஜபத்துடனும் ஆரவாரத்துடனும் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்வில் மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர் நலன்துறை அமைச்சர் தா. சரத்குமார், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஆ. ஸ்ரீநாத், மாவட்ட ஆட்சியர் விஷா மகாஜன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவை ஆரியஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள ஹாக்கி மைதானத்தில் அகில இந்திய ஹாக்கி சங்கத்தின் பொருளாளர் சேகர் ஜே. மனோகரன் மற்றும் தமிழ்நாடு ஹாக்கி அலகின் பொதுச் செயலாளர் டாக்டர் பி. செந்தில் ராஜ்குமார் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். கோவை ஆரியஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள ஹாக்கி மைதானத்தில் அகில இந்திய ஹாக்கி சங்கத்தின் பொருளாளர் சேகர் ஜே. மனோகரன் மற்றும் தமிழ்நாடு ஹாக்கி அலகின் பொதுச் செயலாளர் டாக்டர் பி. செந்தில் ராஜ்குமார் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் 16வது ஹாக்கி இந்தியா ஜூனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் 2026 போட்டி ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 8 வரை கோவை ஆரியஸ்புரத்தில் உள்ள மாநகராட்சி ஆஸ்ட்ரோ டர்ஃப் ஹாக்கி மைதானத்தில் நடைபெறுகிறது எனவும், தமிழ்நாடு ஹாக்கி அலகு சார்பில் ஹாக்கி இந்தியாவின் ஆதரவுடன் நடைபெறும் இந்த தேசிய அளவிலான போட்டியில் நாடு முழுவதும் உள்ள 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றன எனவும், குறிப்பாக 12 நாட்கள் நடைபெறும் இந்த சாம்பியன்ஷிப்பில் 700க்கும் மேற்பட்ட வீரர்கள், பயிற்சியாளர்கள், நடுவர்கள், தொழில்நுட்ப அதிகாரிகள் மற்றும் ஹாக்கி இந்தியா நிர்வாகிகள் பங்கேற்பதாகவும் தெரிவித்தார். கோவை மலுமிச்சம்பட்டியில் கோவில் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மலுமிச்சம்பட்டியில் கோவில் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் பிரபு, கோட்ட செயலாளர் அசோக், செயற்குழு உறுப்பினர் தனசேகர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
அச்சரப்பாக்கத்தை அடுத்த மின்னல் சித்தாமூர் ஊராட்சி 99 கீழ்ப்பட்டு கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வரும் குலதெய்வம் ஸ்ரீ இருசம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அச்சரப்பாக்கத்தை அடுத்த மின்னல் சித்தாமூர் ஊராட்சி 99 கீழ்ப்பட்டு கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வரும் குலதெய்வம் ஸ்ரீ இருசம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இஷ்ட தெய்வமான ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து வான வேடிக்கை மற்றும் பம்பை, உடுக்கை, சலங்கை ஒளி நிகழ்ச்சிகளோடு பால்குட ஊர்வலமானது 99 கீழ்ப்பட்டு கிராமத்தை சுற்றி பின்பு ஸ்ரீ இருசம்மன் கோயிலை சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து வேத விற்பனர்களின் அனுகிரகங்களோடு அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து பின்பு பல்வேறு அபிஷேக பொருட்களால் பூஜை செய்து வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்பாளுக்கு பட்டாடை உடுத்தி தீப தூப ஆராதனை காண்பித்து பின்னர் பக்தர்களுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் பாலாஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக குடும்பத்தோடு கலந்து கொண்டு ஸ்ரீ இருசம்மனின் அருள் ஆசியை பெற்றுச் சென்றார். காங்கிரஸ் கட்சி சார்பில் நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக எடப்பாடியில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று மாலை நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலமானது முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மணி, கோபால், முருகன், ஜெயக்குமார் ஆகியோர் தலைமையிலும் எடப்பாடி நகரமன்ற துணைத் தலைவர் ராதா நாகராஜன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த ஊர்வலமானது வெள்ளாண்டி வலசு காந்தி சிலையில் தொடங்கப்பட்டு நைனாம்பட்டி வழியாக எடப்பாடி பேருந்து நிலையம் வந்து மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நிறைவடைந்தது. இதில் வட்டார பொறுப்பாளர் ருத்ர பாலாஜி மற்றும் காங்கிரஸ் கட்சி மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சமபந்தி வழங்கும் விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி காவேரிப்பட்டி பர்வதராஜகுல சமுதாய கூடத்தில் காவேரிப்பட்டி அக்ரஹாரம் ஊராட்சி, கோனேரிப்பட்டி ஊராட்சி கிராமப்புற மக்களுக்கு தாவேகா சார்பில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் சமபந்தி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் காவேரிப்பட்டி அக்ரஹாரம் ஊராட்சியை சேர்ந்த தாவேகா கட்சி லட்சுமணன் அனைவரையும் வரவேற்றார். இதனை அடுத்து தமிழக வெற்றிக்கழக சேலம் வடமேற்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமை வைத்து ஏழை குடும்பங்களை சார்ந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், ஆதரவற்றர்கள் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சால்வை அணிவித்து ஊக்குவித்தார். கோவை மாநகரின் பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவிலில் உண்டியல் திருட்டு தொடர்பாக எழுந்த முறைகேடு புகார் விவகாரத்தில் பூசாரி உட்பட 4 பேரை உக்கடம் போலீசார் கைது செய்துள்ளனர். கோணியம்மன் கோவிலில் உண்டியல் பணம் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளில் முறைகேடு நடந்ததாக கோவில் செயல் அலுவலர் குமார் உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கோவிலில் பணியாற்றி வந்த டிக்கெட் விற்பனையாளர் பாலசுப்ரமணியம், அலுவலக உதவியாளர் சரவணன், திருவலக பணியாளர் பிரதீப் குமார், பூசாரி கிருஷ்ணராஜ் ஆகிய 4 பேரையும் உக்கடம் போலீசார் கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 4வரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த முறைகேட்டில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா, கோவில் நிதி பரிவர்த்தனைகளில் கூடுதல் முறைகேடுகள் நடந்துள்ளனவா என்பது குறித்தும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வி த லீடர்ஸ் இயக்கத்தின் சார்பாக போதை ஒழிப்போம், நல்ல சமுதாயம் உருவாக்குவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் அதிக அளவில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக உள்ளதை அடுத்து சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இன்று வி த லீடர்ஸ் சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியானது தன்னார்வலர் ஆடிட்டர் பரமேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. பேரணியை மருத்துவர் சுரேந்திரகுமார் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோணப்பை பகுதியில் தொடங்கப்பட்ட பேரணி ஹவுசிங் போர்டு, தாவான் தெரு வழியாக பேருந்து நிலையம் வந்து நிறைவடைந்தது. பேரணியில் போதைப் பொருளை முற்றிலும் தடை செய் என்று பல்வேறு கோஷங்களையும் மற்றும் வேண்டாம் வேண்டாம் போதைப்பொருள் வேண்டாம் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வு செய்தனர். உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை ஒட்டி KMC சட்டக்கல்லூரியில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை ஒட்டி பெருமாநல்லூரில் அமைந்துள்ள KMC சட்டக்கல்லூரி சார்பில் தொடர்ந்து 4வது ஆண்டாக பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடையே
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் காலை 6:30 மணிக்கு KMC சட்டக்கல்லூரி வளாகத்தில் இருந்து தொடங்கியது இந்த மாரத்தான் போட்டி. இதில் துணை கலெக்டர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் சதீஷ் தலைமை தாங்கினார். திருப்பூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் பொதுக்குழு கூட்டம் வெங்கடேஸ்வரா நகரில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. திருப்பூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் பொதுக்குழு கூட்டம் வெங்கடேஸ்வரா நகரில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் தாவூத் ஹைசர் மற்றும் மாநில செயலாளர் அன்சாரி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் நீட் தேர்வை ஒன்றிய அரசு உடனடியாக முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் உயர்கல்வி நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் VPSA மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பத்தூர் அருகே கார் மரத்தில் மோதியதில் இளம்பெண் உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சுண்டக்காட்டை சேர்ந்த பாண்டியராஜன் மனைவி திவ்யா என்பவர் காரைக்குடியில் இருந்து திருப்பத்தூர் நோக்கி தனது காரில் வந்துள்ளார். அப்போது தென்கரை மேம்பாலம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென கார் நிலை தடுமாறி சாலையோரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதியது. இதில் கார் பலத்த சேதத்துடன் நொறுங்கியது. இதில் திவ்யாவும் காருக்குள்ளேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாச்சியாபுரம் போலீசார் திவ்யாவின் சடலத்தை கைப்பற்றி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தும் வருகின்றனர். திருவள்ளூரில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். திருவள்ளூரில் அமைந்துள்ள சுகுணம்மாள் மெட்ரிகுலேஷன் பள்ளி, MN கண் மருத்துவமனை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் இணைந்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் இலவச கண் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்தனர். இந்த முகாமில் கண் பரிசோதனை, கண் நோய் விழிப்புணர்வு மற்றும் தேவையானவர்களுக்கு மேல் சிகிச்சை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் சமூக நலனை முன்னிறுத்தும் இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் பாராட்டு தெரிவித்தனர். மாங்குப்பத்தில் சிலம்ப பட்டய தேர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசினர் நடுநிலைப் பள்ளியில் இந்திய சிலம்ப கோர்வை மற்றும் கலை சார்பில் மகாகுரு தற்காப்பு கலை நிபுணர் திரு பே. முனுசாமி அவர்களின் புகைப்படம் வைத்து சிலம்ப பட்டய தேர்வு நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணியளவில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாஸ்டர் ஆதவன் தலைமை தாங்கினார். இதில் மாங்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி பூபாலன் மற்றும் ஊர் நாட்டாண்மையாளர்கள், பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். செங்கல்பட்டு பாலாறு லயன்ஸ் சங்க புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு பாலாறு லயன்ஸ் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் விழா லயன்ஸ் சேவா ரத்னா பெருமாள் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதியதாக பொறுப்பேற்ற நிர்வாகிகளான தலைவர், செயலாளர், பொருளாளர் முறையே லயன் G. முரளி, லயன் ப. ரவிக்குமார், லயன் K. சிவச்சந்திரன் ஆகியோர்களுக்கு மாவட்ட முதல் துணை ஆளுநர் MJF லயன் டாக்டர் M. வரதராஜன் பதவியேற்பு செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதியதாக சங்கத்தில் இணைந்தவர்களை மாவட்ட 2ஆம் துணை ஆளுநர் MJF லயன் P. இளங்கோவன் அவர்கள் அறிமுகம் செய்து வாழ்த்தினார். அம்மாப்பேட்டையில் மத்திய ஒன்றிய கழக புதிய அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் அம்மாப்பேட்டை மத்திய ஒன்றிய கழக புதிய அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் நிசாம் அலி தலைமை தாங்கினார். அம்மாப்பேட்டை ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் TRM சசி முன்னிலை வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் கழக நிர்வாகி GK பாண்டியன், சக்தி சரண், மாவட்ட தொண்டரணி இணை அமைப்பாளர்கள் மணிகண்டன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர அதிமுக செயலாளராக S. ஹரிதாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர அதிமுக செயலாளராக S. ஹரிதாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர அதிமுக செயலாளர் S. ஹரிதாஸ் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பஸ் நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலை மற்றும் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள பெரியார் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நந்திவரம் கூடுவாஞ்சேரி பஸ் நிலையம் அருகே அதிமுக நகர செயலாளர் S. ஹரிதாஸ் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். ஒரத்தூர் ஊராட்சி ஸ்ரீ சப்த கன்னியம்மன் கோவில் தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஒரத்தூர் ஊராட்சி அம்மனம்பாக்கம் பகுதியில் அருள்பாலித்து வரும் சப்த கன்னியம்மன் கோவில் தீமிதி திருவிழா ஆலய நிர்வாகி சக்கரபாணி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் தீச்சட்டி எடுத்தும் வந்து தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடன் மற்றும் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் கலந்து கொண்டார். இதில் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் ஓகே சுந்தர், கோவில் நிர்வாகிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சப்த கன்னியம்மனை தரிசித்தனர். காரிமங்கலம் அருகே உள்ள மெர்சிலிஸ் ஐஸ்கிரீம் நிறுவனம் பாரம்பரிய ஐஸ்கிரீமின் புதிய பரிமாணத்தை வழங்கும் வகையில் மெர்ரி கேன் எனும் தனித்துவமான அடுக்குகளுடன் கூடிய டெசர்ட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த அனுமந்தபுரத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக மெர்சிலிஸ் ஐஸ்கிரீம் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இங்கு குழந்தைகள், சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும் வகையில் இயற்கை முறையில் மா, இளநீர், அன்னாச்சி பழம், கிவி பழம், சப்போட்டா உள்ளிட்ட பல்வேறு பழ வகையில் ஐஸ்கிரீம் தயாரித்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதியில் விற்பனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். மேலும் மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதால் பாரம்பரிய ஐஸ்கிரீமின் புதிய பரிமாணத்தை வழங்கும் வகையில் மெர்ரி கேன் எனும் தனித்துவமான அடுக்குகளுடன் கூடிய டெசர்ட்டை நிர்வாக இயக்குனர் ஜோசப் அறிமுகப்படுத்தினார். மார்டின் குழுமங்களின் தலைவர் சாண்டியாகோ மார்டின் அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் 50 ஊழியர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. மார்டின் குழுமங்களின் தலைவர் சாண்டியாகோ மார்டின் வணிக உலகிற்கு வந்து 50 ஆண்டுகளை கடந்ததை முன்னிட்டு பாராட்டு விழாவும், மார்டின் குழுமங்களில் 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய 50 பணியாளர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கும் விழாவும் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மார்டின் குழுமங்களின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் அன்னபூர்ணா குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன், கேஜி மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் பத்மஸ்ரீ பக்தவச்சலம், இலங்கையின் முன்னாள் முதல்வர் மற்றும் முன்னாள் கவர்னர் செந்தில் தொண்டமான், தனா இம்பெக்ஸ் உரிமையாளர் திரு கமலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சாண்டியாகோ மார்டின் அவர்களையும் பணியாளர்களையும் வாழ்த்தினர். வாணியம்பாடியில் நடைபெற்ற வட்டார அளவிலான இருபாலர் தடகள போட்டிகளில் 40க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டார அளவிலான இருபாலர் தடகள போட்டி இன்று நியூஜென் சூர்யா தனியார் பள்ளியில் தொடங்கியது. இதில் 27, 28 ஆகிய தேதிகளில் மாணவர்களுக்கும் 30, 31 ஆகிய தேதிகளில் மாணவிகளுக்கும் தடகள போட்டி நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று முதல் நாள் தடகள போட்டியை திருப்பத்தூர் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குணசுந்தரி தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைத்து போட்டிகளை தொடங்கி வைத்தார். போட்டிகளில் வாணியம்பாடி வட்டாரத்தில் உள்ள 40க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் வாணியம்பாடி வட்டாரத்தில் உள்ள பள்ளிகளை சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகள் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் 35 கிலோ ரேசன் அரிசி கார்டாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாற்றுத்திறனாளிகள் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் 35 கிலோ ரேஷன் அரிசி கார்டாக மாற்றிக் கொடுக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தை புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்ட தலைவர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இதில் ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தர்மபுரி மாவட்டம் குப்பாகவுண்டர் தெருவில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடைபெற உள்ளது. தர்மபுரி நகரம் குப்பாகவுண்டர் தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலின் வருடாந்திர திருவிழா வரும் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இன்று குப்பகவுண்டர் விநாயகர் கோவிலில் இருந்து கடைவீதி ஔவையார் அரசு பள்ளி வழியாக மீண்டும் குப்பாகவுண்டர் மாரியம்மன் கோவில் வரை பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நாட்களில் அருள்மிகு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெறும். அதனுடன் கோவிலில் அருள் பாலிக்கும் விநாயகர், மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, முருகப்பெருமான் ஆகிய தெய்வங்களுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடவும் சுடுகாடு அமைத்து தர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியாளரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் வீடூர் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடவும் சுடுகாடு அமைத்து தர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியாளரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வீடூர் கிராம மக்கள் பேசும்போது, எங்கள் கிராமத்தில் குடித்தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது என்றும், இது குறித்து பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், மேலும் வெயில் காலம் என்பதால் குடித்தண்ணீர் இல்லாமல் சிறு பிள்ளைகள் மற்றும் வயதானவர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர் என்றும், ஆகவே எங்களுக்கென்று தனியாக சுடுகாடு அமைத்து தர வேண்டும் எனவும் மனு கொடுத்துள்ளோம் என்றும், இதற்கு மாவட்ட ஆட்சியர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார் எனவும் கூறினார்கள். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு இரண்டாவது முறையாகவும் அனுமதி மறுத்ததை கண்டித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் கோவையில் வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய தொழில் மற்றும் கல்வி நகரங்களில் ஒன்றான கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அவசியம் என பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு இரண்டாவது முறையாகவும் அனுமதி வழங்க மறுத்திருப்பது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கோவை பந்தயசாலை பகுதியில் அமைந்துள்ள வருமான வரித்துறை அலுவலகம் முன்பு திரண்டனர். பின்னர் அவர்கள் மத்திய அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி கோவைக்கு உடனடியாக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தொடர்ந்து 10 மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி 11ஆம் வகுப்பு மாணவன் கின்னஸ் சாதனை முயற்சியை மேற்கொண்டுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள திருநகரில் அமைந்துள்ளது அரசு உதவி பெறும் முத்துத்தேவர் முக்குளத்தோர் பள்ளி. இப்பள்ளியில் திருப்பரங்குன்றம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கு பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இப்பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவன் மாரி செல்வம் தொடர்ந்து இடைவிடாமல் 10 மணி நேரம் சிலம்பம் சுற்றி கின்னஸ் சாதனை முயற்சியை மேற்கொண்டுள்ளார். ஏற்கனவே இந்த மாணவன் தனது 8வது வயதில் தொடர்ந்து இடைவிடாமல் 5 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளார். முத்துத்தேவர் முக்குளத்தோர் பள்ளி வளாகத்தில் நடைபெறும் இந்த சாதனை முயற்சி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் செம்பனார் கோவிலில் விளையாட்டு மைதானம் அமைக்க 6 பாதி திடல் உள்ள இடத்தில் அமைக்க வேண்டும் என இளைஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் செம்மனார் கோவிலில் விளையாட்டு மைதானம் அமைக்க 6 பாதி திடல் உள்ள இடத்தில் அமைக்க வேண்டும் என இளைஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதன் பேரில் செம்பனார் கோவில் ஒன்றியத்தில் செம்பனார் கோவில் காவல் நிலையத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள 6 பாதி திடல் விலநகர் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமானது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இடத்தை இளைஞர்கள் நலன் கருதி விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு ஒதுக்கி அதனை பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசு விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வேண்டும் எனவும் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் அவர்களிடம் மீண்டும் இளைஞர்கள் சேர்ந்து மனு அளித்தனர். இதனை அடுத்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு தடையை நீக்க கோரி திருநீர்மலை பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தாலுகா திருநீர்மலை கிராமத்திற்கு உட்பட்ட 324 ஆகிய இனாம் வகைப்பாட்டு நிலத்தில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகளை கட்டி வாழ்ந்து வருவதாகவும் இந்நிலத்திற்கு உரிய பட்டா வைத்திருந்தும் திருநீர்மலை அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயில் செயல் அலுவலர் எந்தவித உரிமை மூலம் ஆவணங்களும் இல்லாமல் கோயில் நிலங்கள் என்று பம்மல் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய தடை கோரியுள்ளதால் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய முடியாமலும் வங்கிக் கடன் விற்பனை என எதையும் செய்ய முடியாத சூழலில் உள்ளதாகவும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஊத்தங்கரை அருகே கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக பயன்பாட்டுக்கு வராமலே பழுதான பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுகாதார வளாகத்தினை உடனடியாக பழுதை சீர் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கெங்கபிராம்பட்டி பஞ்சாயத்து தர்மராஜ் நகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு பல லட்சம் மதிப்பீட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சுகாதார வளாகம் அனைத்து வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வராமலேயே பழுதாகி உள்ளதால்
அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் வளாகத்தை சீர் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியை சேர்ந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் திரளாக வந்து கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியை சேர்ந்த பெத்தாம்பாளையம் பேரூராட்சி பகுதியில் கல்குவாரி மற்றும் கிரஷர் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாய பெண்கள் மற்றும் ஆண்கள் திரளாக வந்து கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த போது அதிக அளவிலான கல்குவாரி எடுக்கும் பொழுது எங்களது பகுதியில் நிலச்சரிவிற்கும் வாய்ப்பு உண்டு என்றும், ஆகவே இப்பகுதியில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தீவின் தலைமையில் ஆண்களும் பெண்களும் திரளாக மனு அளித்து உடனடி நடவடிக்கை கோரினர் என்று தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகா சென்னம்பட்டி முரளி கிராமத்தில் வசிக்கும் முருகேசன் என்பவர் கலெக்டரிடம் மனு அளித்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகா சென்னம்பட்டி முரளி கிராமத்தில் வசிக்கும் முருகேசன் என்பவர் கலெக்டரிடம் அளித்த மனுவில் ஏரி பாசன நீர்வழி வாய்க்காலில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கொடுக்க மனு கொடுத்து நடவடிக்கை இல்லை என்றும், எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நீர்வழியில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர் செல்ல ஏதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் லயன்ஸ் சங்கம் சார்பில் கார்கில் வெற்றி தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் லயன்ஸ் சங்கம் சார்பில் கார்கில் வெற்றி தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சுவாமி கிளினிக் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் செம்பனார் கோவில் பகுதியை சேர்ந்த 15 முன்னாள் ராணுவ வீரர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மேலும் விழாவில் முன்னாள் வீரர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி பெருமைப்படுத்தினர். இதில் கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஏற்றி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண தமிழன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.